கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் 2025 ஆண்டு 4ஆம் மாதம் வாக்குத்தத்த வசனத்தின் நிமித்தமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் எமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் சங்கீதம் 121 7ஆம் வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார் என்ற வேத வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். அப்படி என்றால் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்கிற நல்ல தகப்பன் இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்தருளினார். அப்போது தாவீது சொல்ற எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காப்பார் என்று இந்த வசனத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். எல்லா தீங்கும் அப்படி என்றால் நாம் எதெல்லாம் தீங்கு என்று எண்ணுகிறோமோ, எதெல்லாம் பாவமாய் செயல்பட்டு அது நமக்கு தீங்காய் வந்ததோ அவைகளிலிருந்தும் கர்த்தர் நம்மை மீட்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய சாபங்கள்லேருந்து பாவங்கள்லேருந்து விடுதலை செய்து காற்று வழி நடத்துகிறவர். இந்த தீங்கு ஏன் நமக்கு வருகிறது என்று நாம் பார்த்தோமானால் 2 விதத்திலே தீங்கு நம்மை அணுகுகிறது. ஒன்று, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமே நடக்கிறபடினாலே இந்த தீங்கு நமக்கு வருகிறது. 2வது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடக்கும் பொழுதும் இந்த தீங்கு நமக்கு வருகிறது. அப்படி என்றால் ஏன் இந்த தீங்கு நம்மை மேற்கொள்கிறது? இந்த உலகிலே நாம் வாழும் பொழுது தேவனுக்கு இணைந்து வாழும் பொழுதும் தீங்கு வருகிறது, தேவனை விட்டு விலகி போகும் பொழுதும் தீங்கு வருகிறது. அப்போது முதலாவது நாம் கேளாமையினால் வந்த தீங்கை நாம் பார்த்தோமானால், நாம் ஆதிகாலத்தில் ஆதாம் ஏவாள் இவர்கள் ஏன் தீங்கு அனுபவித்தார்கள் என்று பார்த்தோமானால், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு இடம் கொடுத்தபடினால், பிசாசுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தபடினால், பிசாசுக்கு கீழ்ப்படிந்தபடினால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து துரத்தப்பட்டார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். துரத்தப்படும் பொழுது அங்கே சாபத்தை சுமந்து போனார்கள். அந்த சாபம் இந்த நாள் வரைக்கும் அது மனிதனோடு போராடி கொண்டே தான் இருக்கிறது. முதலாவது சர்ப்பத்துக்கு ஒரு சாபம், அது மண்ணிலே தான் ஊந்து போக வேண்டும். மண்ணில் ஊந்து போவது மாத்திரமல்ல, சர்ப்பம் மனுஷனுடைய குதிகாலை நசுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷன் அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்குவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்ரீயானவள் தன் பிள்ளை பெறும் பொழுது மிகுந்த வேதனையோடு பிள்ளை பெறுவாள் என்று எழுதப்பட்டபடி இந்த சாபம் இந்நாள் வரைக்கும் உலகில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆயினும் இவைகளிலிருந்து காக்கும்படி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதே போல தான் சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாக உயர்த்தப்பட்ட பொழுதும் அவன் எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனானோ, அவன் ராஜாவாக இருந்த அந்த ஸ்தானத்தை விட்டு தள்ளப்பட்டான். அவன் ராஜபாரம் அவனிலிருந்து பிடுங்கப்பட்டது என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல தான் யோனாவை கர்த்தர் நினைவை பட்டணத்திற்கு போக சொல்லும் பொழுது அவன் கீழ்ப்படியாமல் அவன் தர்ஷீசுக்கு ஓடினான். அதனால் 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ளாக அவன் இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். அப்போ கீழ்ப்படியாமையினால் இந்த பாவமும் சாபமும் தீங்காய் அவர்களுக்கு வந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போது கீழ்ப்படிந்தவர்கள் என்று பார்க்கும் பொழுது நாம் யோபு எடுத்து பார்க்கலாம். தேவனுக்கு பயந்து நீதிமானும் சன்மார்க்கனுமாய் வாழ்ந்த அவனுக்கு ஏன் தீங்கு வந்தது?
என்று பார்த்தோமானால் அவன் கர்த்தருக்கு பயந்து நடப்பதை பிசாசன் அவன் பார்த்து கொண்டிருந்தான். அது நிமித்தமாய் அவனை எப்படியாவது அவனை தீங்கு அனுபவிக்க வைத்து கர்த்தரிடத்திலிருந்து அவனை பிரித்து விடலாம் என்று வகை தேடினதை வேதத்தில் பார்க்க முடிகிறது. அப்போது கர்த்தரிடத்திலிருந்து ஒருவனை பிரிப்பதற்கு பிசாசன் அவன் வைக்கிற கண்ணி தீங்கு. அந்த தீங்கை சகித்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தின யோபுடைய வாழ்க்கையில் இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதம் கடந்து வந்ததை வேதத்தில் பார்க்க முடியும். அதே போல தான் தாவீது, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தேவன் ராஜாவாக மாற்றினார். ஆனால் பாருங்க, ராஜாவாய் மாறின பொழுதும் அவர் தான் சொல்கிறார், கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அப்படி என்றால் அவன் ராஜான பொழுதிலிருந்து அவனுக்கு அவ்வளோ நெருக்கங்கள், பாடுகள், தீங்கு அவனை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. அநேக ராஜாக்களோடு யுத்தங்கள், அவன் கரங்கள் எல்லாம் இரத்த கரங்களாய் மாறினது. அநேக யுத்தங்கள், சொந்த மகனே அவனை கொலை செய்ய வகை தேடுகிற ஒரு சூழ்நிலையை கடந்து வந்தான். அப்போ இப்படிப்பட்ட தீங்கெல்லாம் வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் அவனை விலக்கி பாதுகாத்தார். அதே மாத்திரமல்ல, அவன் ஆத்மாவும் காக்கப்பட்டதை வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ நாம் கீழ்ப்படியாமையினால் வருகிற நம்முடைய தீங்கு, அதை காட்டிலும் கீழ்ப்படிந்து வருகிற தீங்கு, அந்த தீங்கை நாம் அனுபவித்து அதில் நிலைத்து நிற்கும்போது அது பாக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் அப்படி தான் சொல்கிறார். நீ யாருக்காக தீங்கு அனுபவிக்கிறாய்? கர்த்தருடைய நாமத்தில், அவருடைய நாமத்தில் நிலைத்து நிற்பதற்காக வருகிற இன்னல்களும் பாடுகளும் தீங்கியும் நீ சகித்து அவரோடு ஒன்றி கொண்டு வாழ்ந்தோமானால் அது பாக்கியம். கர்த்தர்க்கென்று நீ தீங்கை அனுபவித்தால் அது பாக்கியம். நீதிமானாய் வாழ்வதற்காக நீ தீங்க அனுபவித்தாய் அது பாக்கியம் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போது கர்த்தர் நம்மை நோக்கி என்ன செய்ய திட்டமாக இருக்கிறார் என்றால், இந்த உலகில் நீ வாழும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது வருகிற தீங்கை நீ சகித்து கொண்டாயானால் அதனுடைய பலன் மிகுதியாக இருக்கும். அது என்ன போராட்டமாக இருக்கலாம், என்ன பாடுகளாக இருக்கலாம், ஆயினும் கர்த்தர் நம்மை காப்பார். எதுக்காக நம்மை காக்கிறார் என்றால், நம் ஆத்மா பிழைக்கப்பட வேண்டும், ஆத்மா நித்திய ஜீவனுக்குள்ளாக கடந்து போக வேண்டும். இந்த ஆத்மா கர்த்தரிடத்திலிருந்து வந்தது, அது மீண்டும் கர்த்தரிடத்துக்கு திரும்ப வேண்டும், நரக பாதையில் போகாமல் பரலோக ராஜ்யத்திற்கு திரும்பி நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக. அதனால தான் ஆத்மா வெளியேறப்பட்டது என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அதன் மீது அவர் பிரியமாக இருக்கிறார் என்று இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த மாதங்களிலே நாம் அப்படியே சிலுவை தியானத்திலே நாம் இருக்கலாம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் இவ்வளவு பாடுபட்டார் என்றால், ஆத்மா மீது கொள்ளை பிரியம் கொண்டார். கொள்ளை பிரியம், எப்படியாவது காப்பாற்றி இந்த ஆத்மாவை காற்று அவர் எப்படியாவது பரலோக ராஜ்யத்திற்குள் கொண்டு போக வேண்டுமே என்பதற்காக தான் அந்த சிலுவையிலே இத்தனை பாடுகள். தன்னை ஒப்பு கொடுத்ததற்கு காரணம் இந்த ஆத்மா மீது வைத்த அவர் பிரியம், அன்பு. அது நிமித்தம்தான் அவர் போராடினதை பார்க்குறோம். ஒரு பாவிக்காக ஒருவன் ஜீவனை விடுகிறான் என்றால் அது கூடாத காரியம். ஆனால் ஒருவன் நன்மை செய்து தீங்கு அனுபவித்து, ஒரு நன்மை செய்து மற்றவர்களை வழிநடத்த தன்னையே ஒப்பு கொடுக்கிறார் என்றால் அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அதனால் யாரும் யாருக்காக சகாயம் உண்டு பண்ண முடியாது, யாரையும் காப்பாற்றவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உலகில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மிக வேகமாய் கடந்து போகிற இந்த உலகம், இதில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யாரும் யாருக்கும் உதவி செய்ய இயலாத ஒரு கட்டம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆயினும் எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், எந்த காலகட்டமாக இருக்கட்டும், நீ பாவி என்று அறிந்த இயேசுதான் இந்த பாவிக்காகவே தன்னை ஒப்பு கொடுத்தார். பாவிகளை மனம் திரும்பவும், பாவிகளை ரட்சிப்பதற்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் வந்து சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்றால் அது நாம் மனம் திரும்புவதற்காக, நாம் ரட்சிக்கப்படுவதற்காக, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்காக.
அப்போ எப்படி நாம் ஆத்மாவை காற்றுக்கொள்வது? அப்போ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது. அப்போ பாருங்கள், பாவிகளுக்காக ஒருவன் ஜீவனை கொடுக்க கூடுமா என்று பார்த்தால் கூடாத காரியம். ஆனால் கர்த்தராகிய இயேசு உலக இரட்சகராய் வந்து உலகில் உள்ள அனைத்து பாவிகளும் ரட்சிக்கப்படுவதற்காக முன்மாதிரியாய் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். இதெல்லாம் செய்ததுக்கு காரணம் நம் ஆத்மாவை காற்றுக்கொள்வதற்காக. அதனால் 2 காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நீ கேளாமையினால் படுகிற தீங்கை காட்டிலும் நீ கேட்டு கர்த்தருடைய வழியில் நடந்து தீங்கு அனுபவிக்கிறாய் என்றால் அது நமக்கு பாக்கியமாய் காணப்படுகிறது. அதனுடைய பலன் மிகுதியாக இருக்கும் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ இந்த மாதத்தில் ஒருவேளை நம்முடைய போக்கிலும் மரத்திலும் சொல்ல முடியுமா? இன்றைக்கி வீட்டை விட்டு போகிற நாம் திரும்பி வீட்டுக்கு வருவோமா என்று சொல்வது மிக கடினமான காலகட்டம். எந்த பாதுகாப்பும் இல்லை. நாம் பிள்ளைகளை நன்றாய் வளர்க்குறோம் என்று நாம் சொல்ல முடியுமா? இல்லை நாம் செவ்வியான வழியில் தான் நடக்கிறோம் என்று சொல்ல முடியுமா? நாம் பெற்றோர்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள் என்று ஒரு சாட்சி நாம் சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரை குறித்தும் நாம் எதுவும் சொல்ல முடியாது. பாதுகாப்பு அற்ற நிலை. அப்போ நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் நம்மை காக்கும்படியாய் விழித்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்மளது வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். இரவும் பகலும் பாதுகாக்கிற நல்ல தகப்பன். உங்கள் போக்கியும் வர்த்தியும் எப்பொழுதும் காக்கிறவர். அப்போ நம்ம போய் திரும்பி வருகிறோம் என்றால் அவருடைய கிருபையினால தான், அவருடைய இரக்கத்தினால தான், அவர் நம்மை காற்றுக்கொள்வதனால தான். உன் கால்கள் தள்ளாட விடார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் எப்பெல்லாம் பயம் வருகிறதோ ஒரு மனிதனுக்குள்ளாக, அவன் தள்ளாடி கால்கள் தளர்ந்து நடைகள் மாறி தடுமாறி கொண்டு இருப்பான். வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் கடந்து வந்திருப்போம். பயமும் திகிலும் நமக்குள் வரும் பொழுது, ஒரு வேதனைக்குரிய ஒரு சூழ்நிலைக்குள் நாம் தள்ளப்படும் பொழுது, ஒரு இழப்பை சந்திக்கும் பொழுது நம் கால்கள் தள்ளாடிவிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் உன் கால்களை தள்ளாடாதபடிக்கு தூதர்களை கொண்டு பாதுகாக்கிறவர், கால்கள் இடராதபடி பாதுகாக்கிறவர். அதனால் நிச்சயமாய் நம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துயரங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்றார், நான் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், இந்த வார்த்தை தாவீது சொன்னது. கர்த்தர் என்னை எல்லா தீங்களுக்கும் விலக்கி காப்பார். நம்மை தான் பார்த்து சொல்கிறார், உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற தேவன், உன் ஆத்மாவை காப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் பாதுகாப்பு அற்ற உலகத்தில் நாம் வாழ்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை காற்று வழி நடத்துவாராக. என்னோடு இணைந்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்விலும் உங்களை காப்பாற்றி காற்று உங்கள் தேவைகளை சந்திப்பாராக. அன்பின் பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அதிசயங்களை காணும்படி செய்த தேவன் இந்த மாதத்தில் கூட எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து வழி நடத்துவாராக. எங்கள் ஆத்மாக்கள் காக்கப்படட்டும் அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய கண்கள் திறந்த வண்ணமாக இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் எந்த தீங்கும் அணுகாதபடி எங்களை காற்று வழி நடத்துவேராக. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். சிறியோர் முதல் பெரியோர் வரையும் யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து அப்பா உம்முடைய கிருபையினால் வழி நடத்தும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன். கர்த்ததாமே எங்கள் வாழ்வை புதியதாய் மாற்றி எங்கள் போக்கியும் வர்த்தியும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் இந்த மாதம் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாராக. தொடர்ந்து உங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவித்து ஜெபித்துக் கொள்வதற்காக தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு ஜெபித்துக் கொள்ளலாம்.
உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேகர் உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள். அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.